வெல்கம் டு ஆல். லாஸ்ட் வீடியோவில் வந்து கவுண்டி ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து சம்மோட ஃபார்முலாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக சம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சம் வந்து ஃபார்முலா ஈக்குவல் போட்டு பண்ணுறது எப்படின்னு தெரிலனா ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். அந்த எஃப்ஆஃப்எக்ஸை கிளிக் பண்ணோன்னு எஃப்ஆஃப்எக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே அதுவும் இங்கே காட்டும் என்னென்ன இருக்குன்ட்டு. இல்லை நமக்கு தனியாக என்னென்ன தெரியாதுங்கிறதால சம்முன்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் சம்மில் இருக்க எல்லா ஃபார்முலாவும் இங்கே வரும். இப்போ நான் வந்து சம்மை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் கேட்கும். நம்பர் ஒன்றுங்கிறது நீங்கள் ஒரு நம்பராகவும் சூஸ் பண்ணிட்டே போகலாம், ஒரு செல்லாக கூட. இல்லை மொத்தமாக சூஸ் பண்ணோன்னா இந்த ரேஞ்சை ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த ரேஞ்சை ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ரேஞ்சை ஃபுல்லாக சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் சம்மோட வேல்யூ வந்துடும். இதே ஃபார்முலாவில் போடுறது எப்படின்னா அதை ஈக்குவல் போட்டு எந்த ஒரு ஃபார்முலா ஆரம்பிக்கிற முன்னாடியும் ஈக்குவல் போடணும், ஆர் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். போட்டு சம் கொடுங்க. சம் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அதே மாதிரி இந்த ரேஞ்சு ஃபுல்லாக சூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியுதுன்னா நீங்கள் ஃபார்முலாவே போயிடலாம் டேரெக்டாக. அப்படி இல்லைனா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம், ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ சம்மோட வேல்யூ வந்து வந்துடுச்சு. அடுத்து சம் இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன் கொடுத்து சம் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவியோட கவுண்ட்டை மட்டும் நான் எடுக்கணும், அதுதான் என்னோடய க்ரிட்டீரியா. டோட்டலாக வந்து நிறையா இருக்குது, டிவி, ஃபர்னிச்சர், மொபைல் எல்லாமே இருக்குது. இதில் டிவியோட சம் மட்டும் எடுக்கணும், அதுதான் என்னோடய கண்டிஷன். அதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் போட்டு சம் இஃப் சூஸ் பண்ணுறேன். ரேஞ்சுங்கிறது வந்து எந்த ரேஞ்சில் வந்து இந்த நம்ம கொடுக்குற க்ரிட்டீரியா இருக்குதுங்கிறது அதை நான் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கமா. நம்மளோட க்ரிட்டீரியா வந்து எனக்கு டிவி தான் க்ரிட்டீரியா, அதனால் டிவின்னு போடுறேன். எந்த ஒரு டெக்ஸ்ட்டையும் வந்து க்ரிட்டீரியா கொடுக்குறீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். நம்பர்ஸ்க்கு வந்து டபுள் கொட்டேஷன் தேவையில்லை. அடுத்து சம் ரேஞ்சுங்கிறது எந்த இடத்துல இருக்க வேல்யூவை சம் பண்ணணும். இப்போ ஜியில் தான் இருக்குது, நான் ஜி ஃபுல்லாக செல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து டிவிங்கிற கவுண்ட்டு மட்டும் மொத்தமாக வந்திருக்கு. அதை நம்ம கரெக்டாக தான் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு டேட்டா போய்ட்டு ஃபில்ட்ரு போடுறேன். ஃபில்ட்ரு போட்டு டிவி மட்டும் சூஸ் பண்ணுறேன். டிவி மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து ஒரு வேல்யூ இருக்குது. இதெல்லாம் நம்ம டோட்டல் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 1,30,506 இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 1,30,506 வந்திருக்கு சம் இஃபில். இது வந்து ஒரு க்ரிட்டீரியா மட்டும் கொடுக்கறதுக்கு சம் இஃப். இதே 2 க்ரிட்டீரியா கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ 5ஆம் தேதி மட்டும் டிவியில் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். போடுறோம் சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரிட்டீரியா ரேஞ்ச் சூஸ் பண்ணோம். இதில் வந்து சம் ரேஞ்சு தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு சம் பண்ணுற ஏரியாவை சூஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுக்குறேன். அடுத்து க்ரிட்டீரியா ரேஞ்சு. ஃபஸ்ட்டு க்ரிட்டீரியாக்கான ரேஞ்ச் என்னென்னு கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டை செக் பண்ணுறோம், அதனால் வந்து நான் டிஏ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு என்னோடய க்ரிட்டீரியா வந்து 5/8/2020ங்கிற டேட்டு வரணும். அதனால் நான் வந்து தனியாக நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை அதையே கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, கிளிக் பண்ணிட்டு கம்மா கொடுக்குறேன். அடுத்து க்ரிட்டீரியா ரேஞ்சு 2 வந்து டிவி தான் எனக்கு வேணும், அதனால் வந்து டிவியோட ரேஞ்சு கேட்குது, க்ரிட்டீரியாவோட ரேஞ்சு. அதுக்கு முன்னே செல் பண்ண மாதிரி ஃபுல்லாக செல் பண்ணுறேன். செல் பண்ணிட்டு கம்மா. என்னோடய க்ரிட்டீரியா வந்து டிவி. நீங்கள் டிவின்னு டைப் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த டிவின்னு எந்த இடத்துல இருக்கோ அந்த காலமே செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ 24,977 இருக்குது. இங்கே செக் பண்ணிங்கனாலும் 5ஆம் தேதி டிவி வந்து 24,977 தான் இருக்குது. இது இந்த 3மே பேசிக் ஃபார்முலா சம்மில் இருக்கிறது. சம்மில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா சம் ப்ராடக்ட்டுக்கும் சம்முக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து நான் சம் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது, குவான்டிட்டி, ப்ரைஸு. இங்கே ப்ரைஸுன்றது வந்து ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸு. இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, இப்போ ஏர்பாட் 4 வாங்கியிருக்காங்கன்னா ஒரு பொருளோட 14,000 போனால் 4 பொருளுக்கு எவ்வளோ விலைன்னு நீங்கள் தனியாக இங்கே என்ட்ரி பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக சம் ப்ராடக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி வெறும் சம் மட்டும் போட்டோன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெறும் சம் மட்டும் போட்டிங்கன்னா இங்கே ப்ரைஸ் ஒரு ப்ரைஸோட குவான்டிட்டி தான் இங்கே வரும். இந்த டோட்டலுக்கு வேணும்னா நீங்கள் இதை திரும்ப மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டு திரும்ப அதுக்கு சம் போடணும். அவ்வளோ தேவையில்லாமல் இந்த டேட்டா வச்சே போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே போட்டிருக்கதை அகைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சம் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் போட்டு சம் ப்ராடக்ட்டுங்கிற ஃபார்முலா சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் அரேன்னு வரும். இதில் வந்து
சம்மில் வந்து அரே இருக்காது, சம் ப்ராடக்ட்டில் வந்து அரே வரும். அது எப்படி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுன்னா, நமக்கு வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்குது அதுங்கிறது ஃபஸ்ட்டு அரே. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதில் வேறு என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். அடுத்தது கமா, அடுத்து செகண்ட் அரே வந்து அதோட ப்ரைஸு, செகண்ட் அரேன்னு சூஸ் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே ஃபங்க்ஷன் தான் இது சம் ப்ராடக்ட்டும் யூஸ் ஆகுது. க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து அதோட டோட்டல் அமௌண்ட் வந்துடுச்சு. இதை நம்ம மேனுவலாக வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் மல்டிபிள் பண்ணுறேன். 2 இன்ட்டு இந்த வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுத்து தான் இதோட டோட்டல் வேல்யூ வந்துடும். இதுக்கு நாம் சம் பண்ணி பார்க்குறோம். சம் பண்ணி பார்த்தா அதோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதே வேல்யூ 2,29,700. இப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கால்குலேஷன் போட்டு சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது பதிலாக இதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே சம் மட்டும் இல்லாமல் கவுண்ட் பண்ணலாம், கவுண்ட் இஃப்பும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சம் ப்ராடக்ட்டுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற அரே வந்து, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து எத்தனை 6 காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 செல்லை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா, செகண்டாக சூஸ் பண்ணுற அரேவும் அதே மாதிரி 6 தான் இருக்கணும். சேம், இங்கே 5 அங்கே 6 இருந்தால் வேல்யூ 0ன்னு வந்துடும். அதே மாதிரி நியூமரிக் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும். நடுவில் வந்து இப்போ நான் இங்கே வந்து வெறும் டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கேன் 14,000 அப்படின்னு எழுதிட்டு சூஸ் பண்ணால் சம் ப்ராடக்ட் ஒர்க் ஆகாது, அதுவும் 0ன்னு வரும். அடுத்து வந்து வெறும் சிங்கிள் ரேஞ்சை மட்டும் சூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ போட்டு காட்டுறேன். சம் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அரே மட்டும் சூஸ் பண்ணுறீங்கன்னா, சம் என்ன பண்ணுமோ அதே தான் எதுவும் பண்ணும். சம்மோட ஃபார்முலாவே தான் ஒர்க் ஆகும். 2 அரே யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சம் ப்ராடக்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதுக்கான லிமிட் என்னென்னா, கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து கொஷின் மார்க் போட்டோ ஸ்டார் போட்டோ வந்து சர்ச் பண்ணலாம். ஆனால் சம் ப்ராடக்ட்டில் அது பண்ண முடியாது.